செல்வி, அம்மா தினமும் வீட்ல தான் இருக்காங்களா இல்ல வெளில எங்கேயாவது போறாங்களா? அம்மா டாக்டர் சொல்றத பார்த்தா அம்மா வீட்ல ரெஸ்ட்ல இல்லாம இருக்காங்களோன்னு தோணுது. அதனால தான் அப்படி கேட்டேன். சொல்லு, அம்மா எங்கேயாவது போறாங்களா? அம்மா அம்மா எங்க போக போறாங்க நீலம்பரி? அவங்க எப்பவாவது கடைக்கு போவாங்க, அப்புறம் கோயிலுக்கு போவாங்க, அவ்வளவுதான். வேற எங்கேயும் போக மாட்டாங்க இல்லம்மா? அம்மா, இனிமே நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு கடைக்கு போனோன்னா நான் ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொல்லுங்க. ஈவினிங் வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். கோவிலுக்கு போனோன்னா சுஜாதாவும் நந்தினியும் காலேஜ்லேருந்து வந்த அப்புறம் அவங்களை கூட்டிட்டு போங்க. சரிம்மா. செல்வி, அப்படி அம்மா மீறி வெளில எங்கேயாவது போனா நீதான் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். அம்மா எழுந்துருங்க, மாத்திரை சாப்பிடுங்க. இந்தாங்க. ஏம்மா, உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகல? முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க. சரி, நீ ஆபீஸ் கிளம்ப. இன்னைக்கு நான் லீவ் போட்டேம்மா. ஏமா, இப்பதான் ஆபீஸ்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா வேலை கிடைச்சிருக்கு. இப்ப எதுக்குமா லீவ் போடணும்? நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துப்பீங்க? உங்களை இப்படி தனியா விட்டதுனால தான் இந்த நிலைமை வந்தது. நான் ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன். ஒரு வாரம் லீவு ரொம்ப அதிகமா. ஒரு ஆபீஸ்ல நல்ல வேலை கிடைக்கிறத விட அதை காப்பாத்திக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். அம்மா, இது பே ஆஃப் கிடையாது. சம்பளத்தை பிடிக்காமையே ஒரு வாரம் லீவ் சாங்ஷன் பண்ணிருக்கிற எம்டி. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்தா நான் அதை போன்லயே டீல் பண்ணிக்கிறேன். அம்மா, உன்னை நம்பி எம்டி இவ்வளவு சொல்லிருக்கும் போது அதை கெடுத்துக்கிற மாதிரி நாம நடந்துக்க கூடாதுல்ல. அவர் எதுவும் சொல்லலைனாலும் கூட இருக்கிறவங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன் வேலைக்கு ப்ராப்ளம் வச்சிருவாங்கம்மா. நோ நோ நோ, நான் இல்லைனா நீங்க கோவிலுக்கு போறேன் கடைக்கு போறேன்னு போயிட்டே இருப்பீங்க. இனிமே நான் உங்களை தனியா விட மாட்டேன். பேசாம படுங்க. அம்மா, மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? வா செல்வி, உட்காரு. நீயே சொல்லு. என்ன பாத்துக்கிறதுக்காக ஆபீஸுக்கு ஒரு வாரம் மட்டும், இது தேவையா? நான் என்னம்மா சொல்றது? எல்லாரோட சந்தோஷத்துக்காக நீலாம்பரி வேலைக்கு போறது சரின்னு படுது. அதே சமயத்துல உங்களை பாத்துக்கிறதுக்காக உங்க பக்கத்திலே இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுவும் சரின்னு தான் படுது. என்ன பேசுற செல்வி நீ? குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆடுற கதையால நீ சொல்றதா இருக்கு? முதல்ல இவள வேலைக்கு போக சொல்லு. அப்படி போகல அப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். ஐயோ, ஜவுளிக்கடையில வேலை பாக்குறேன்னு இவங்களே உளறிடுவாங்க போல இருக்கே. கடவுளே. என்ன சொன்னீங்க? நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்ல 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 நீலாம்பரி, இவங்க உங்களை வேலைக்கு அனுப்பணுமேங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க. இவங்களை போய் யாரு வேலைக்கு சேர்த்துக்குவா? ஏன் ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க? 4 வீட்ல நான் சமைக்கிறேன்னு சொன்னா எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா? ஏன் உடம்ப பத்தி வேணா உனக்கு கவலையா இருக்கலாம். ஆனா ஏன் கவலை? நம்ம 4 பேரும் வாழணுமேங்கிற கவலைதான். 3 வேளை இல்ல, 2 வேளை சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்பட்டோம். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது?
நம்ம கையில பணம் இல்லாம உன் வழியில வித்து ஒரு மாசம் சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் மறந்துட்டியாமா? இந்த வேலை மட்டும் உனக்கு கிடைக்காம போயிருந்தா 4 பேரும் தெருவுல பிச்சைதான் எடுத்திருப்போம். நீ வேலைக்கு போகலன்னா நமக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை தான் வரும். அத மறந்துடாத. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு வாரம் இவ வேலைக்கு போக மாட்டாளாம். நீ வீட்டுல இருந்தாதான் எனக்கு பிரஷர் ஏறுதுமா. முதல்ல நீ வேலைக்கு கிளம்புமா. இல்லம்மா, நான் போக மாட்டேன். எனக்கு என் வேலையை விட உங்க உடம்பு தான் முக்கியம். நீங்க பேசாம படுங்க ப்ளீஸ். அம்மா, நான் சொன்னா கேளுங்க. செல்வி, நீயாவது சொல்ல, எனக்கு என் உடம்ப விட என் வேலை தான் முக்கியம்னு. என்னது? உங்க வேலையா? இல்ல நீலாம்பரி, அதேதான் அதேதான். அம்மா அவங்க உடம்ப விட உங்க வேலை தான் முக்கியம்னு சொல்ல வந்து அவங்க வேலை முக்கியம்னு சொல்லிட்டாங்க. என்ன மாதிரியே அம்மா கூட உளர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லம்மா? நீலாம்பரி, நீங்க வேலைக்கு போங்க. நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நான் வந்து அம்மாவை பாத்துக்கிறேன். நீலாம்பரி, கிடைச்ச வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் அம்மா இவ்ளோ பயப்படுறாங்க. நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே ஃபோன் பண்றேன். நீங்க நிம்மதியா ஆபீஸ் போயிட்டு வாங்க. சரி செல்வி, நீங்க சொல்ற தைரியத்துல தான் நான் இப்ப ஆபீஸ்க்கு போறேன். நான் வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். அம்மா, ரெஸ்ட் எடுங்க. என்ன? நான் வரேன். என்னம்மா நீங்க நீலாம்பரி ஏன் இப்படி விரட்டுறீங்க? அவங்க 2 நாள் இருந்து உங்களை பாத்துக்கலாம்ல. நீ வேற செல்வி, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. மாத்திரை எல்லாம் போட்ட உடனே என் பிபி எல்லாம் போயிடுச்சு. ஆமா, நீங்க MBBS படிச்ச டாக்டர் பாருங்க. உங்களுக்கு அப்படியே மாத்திரை போட்ட உடனே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஏமா நீங்க? சரி படுங்க, நான் போய் ரசம் சாதம் கொண்டு வரேன். ஐயோ வேண்டாம். பாவம் நீலாம்பரி, போகிறதுக்கு மனசே இல்லாம ஆபீஸ்க்கு போறா. நான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்ச அவளும் சாப்பிட மாட்டாமா. நல்லா வாழ வேண்டிய பொண்ணு எனக்காகவும் தங்கச்சிங்களுக்காகவும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா. கடவுளே, எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ஏன் இப்படி தண்டனையை கொடுக்கற? ஐயோ அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. அம்மா இங்க பாருங்க, அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க அழுதா மறுபடியும் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடும்ல. படுங்க படுங்கம்மா. வணக்கம்மா. வாங்க 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 பிரேமா, உட்காருங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சாருமா? உட்காருங்க. நல்லா இருக்கேன். பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி சரி. மல்லிகா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கற. ஐ லைக் இட். பட் ஐ டோன்ட் லைக் இட். ஏன்? வந்திருக்கிற எந்த பொம்பளையாவது தன் புருஷனை கூட்டிட்டு வந்திருக்காளா? பிளக் மாதிரி என் பின்னாடியே உட்காந்துருக்கீங்க. முதல்ல எழுந்திருங்க. பட் இந்த பூஜை யாருக்காக? எனக்காக தானே பண்ற? அப்படின்னு யார் சொன்னா? சும்மா இத பாருங்க, என் மாப்பிள்ளையோட ஆயுசு கெட்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையே பண்றேன். சும்மா வளர. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல இங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஏடா கூட ஆயிடும். எந்திரிங்க. சரி சரி சரி. வணக்கம்மா. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. இப்ப ஆரம்பிச்சிருவாங்க, பூஜை ஆரம்பிச்சிருவாங்க.
என்ன டாட் பூஜையில் உட்காரலையா? பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம், உட்காருங்க. பவானி நாராயணா, இந்த ஜலத்தை வாங்கி கீழே விட்டுடுங்கோ. ஓம் அபௌபஸ்தஸ்யா. இதை வாங்கிட்டு வலது கை மேல இடது கை கீழே வலது தொடையில வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை உங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. மமோ பார்த்தே சமஸ்தே துரிதே ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சிதரம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தேவபலம் ததேவா லக்ஷ்மி பதே ச வாணி பதே ச அங்க்ரீகம் ஸ்மராமி. உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஜென்ம நட்சத்திரம் சொல்லுங்க. அஷ்டம். அஸ்தா நட்சத்திரானு பவதி. ராசி கன்னி. கன்யா ராசோ ஜாதஸ்ய. கோத்திரம் சிவகோத்திரம். சிவகோத்ரோர் பவஸ்ய. பேரு பிரீத்தி. பிரீத்தினாம் யாஹ சகுடும்பானாம் க்ஷமதைரிய விரிவதி ஆயுளாரோக்கியேஸ்வர்யானாம். புஷ்பம் தரேன், மகாகணபதி பூஜை பண்ணுங்க. இந்தாங்கோ புஷ்பம் வாங்கிங்கோ. ஒரு புஷ்பமா இங்க போடுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ. இந்தாங்கோ இந்த பூஜை முடிஞ்சிருத்து. இப்ப லட்சுமி பூஜை பண்ணுங்க. நாங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. பஹ்வை பக்வஸ்வாயே பகுச்சாவிகாயே பகுவீர்யாயே பகுமாச்சிதராயே பகுரண்யாயே பகுவஸ்திகாய பகுதாத புருஷாயே தைமத்திய புஷ்டிமத்திய பகுராய ஸ்போஷாய ராஜா அஸ்து. தூபதீபம் காட்டுங்கோ. துஷாங்கம் குங்குலோ வேதம் சுகரஞ்ச மனோகரம் ஆக்ஞேயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிஷ்கதாம் தூபமாக்ராபயாமி. ஓம் கந்தத்வாராம் துராதர்ஷாண் நித்யபுஷ்டாம் கரீஷிணீம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிஹோபவயே ஸ்ரீயம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். சுமங்கலி பூஜை முடிஞ்செடுத்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்கோ. சரி. எல்லாரும் பிரசாதத்தை வாங்கிட்டு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. சதமானம் பவதி சதாய பிரதேந்திரயே ஆயுஷேவேந்திரயே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். சர்வாபீஷ்டபல சித்திரஸ்து லக்ஷ்மி கடாட்சி சித்திரஸ்து. நமஸ்காரம் பண்ணுங்கோ. சுமங்கலி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. தனம் தானியம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சர்வாபீஷ்டபல சித்திரஸ்து லக்ஷ்மி கடாட்சி சித்திரஸ்து தீர்க்க சுமங்கல்யா பிராப்திரஸ்து. இரண்யகர்ப்ப கர்ப்பஸ்தம் ஏமவீர்யம் விபாவசூஹ அனந்த புண்ணியபலதம் பிரசாந்திம் பிரயச்சமே. சேமமா இருங்கோ. சர்வாபீஷ்ட பலசித்திரஸ்து. அந்த தாம்பாளத்துல இருக்கிற புடவை எல்லாம் சுமங்கலிக்கு கொடுத்துருங்கோ. சேமமா இருங்கோ. மாமா வாங்கிங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? ஒண்ணு இல்லையா? புடவே எரிஞ்சு போச்சு. நீங்களும் உங்க பூஜையும். பாரதிமா நில்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. சாந்திமா. ஐயோ, என்னம்மா இது? சுமங்கலி பூஜையில இப்படி ஒரு அபசகுணம் நடந்துருச்சு. மல்லிகம்மா, உங்க பொண்ணு கல்யாணத்தை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கம்மா. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. நீங்க வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அது வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. பார்த்து பண்ணுங்க. ஹலோ, வந்த வேலை முடிஞ்சது இல்ல? கிளம்பு. ஏத்துக்கிறாங்களா? ஐயோ, போகாதீங்க போகாதீங்க. சொல்றேன்ல கேளுங்க. பாண்டிமா போங்க எல்லாரும்.
போகாதீங்க. நில்லுங்க. ஐயோ, தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. சுமங்கலி பூஜை பண்ணும்போது இப்படி அபசகுணமா ஆயிடுச்சு. என்ன நடக்க போதோ தெரியல. ஐயோ, என் பொண்ணு. டேய், டேய். உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்கடா? வந்தவங்க எல்லாம் ஏன்டா இப்படி அனுப்பி விட்ட? என்ன அவங்க காலைல வந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ஏமா இப்படி இருக்க நீ? டேய், எப்போ பிரீத்தியோட கல்யாண பேச்சு ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து இந்த வீட்ல எல்லாமே அபசகுணமா நடந்துட்டு இருக்குடா. அந்த படுபாவி சிவலிங்கம் எப்ப என் பொண்ணோட கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னானோ அன்னில இருந்து எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துகிட்டு இருக்குடா. அம்மா, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பொம்பளையோட புடவை தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. அதுக்கு யார் காரணம்? அந்த பொம்பளை கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தானே. அதுக்கும் பிரீத்தி கல்யாணத்துக்கு என்னமா சம்பந்தம்? சுமங்கலி பூஜையை முடிக்க முடியாம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் வெறும் கையோட வெளியே போறாங்களே, அது உனக்கு தப்பா தெரியலையா? இது பார், வந்தவங்க தப்பது. நீ குடுக்குற புடவை நல்ல கலரா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தாங்க. கீழே என்ன நடக்குதுன்னு அவங்க பாக்கல. அதனால தான் அது நடந்தது. அதுக்கு யார் காரணம்? நம்மளா? அப்படியே இருந்தாலும் தேவையில்லாம இந்த பூஜை செய்யணும் நீங்க முடிவு பண்ணி பாருங்க. அதுதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு. ஏய் விக்ரம், அப்பா கொஞ்சம் நீங்க சும்மா இருக்கலாம். எவனோ சொன்னா இவங்களும் அந்த பூஜையை பண்ணாங்களாம். தேவையில்லாம பணம் தான் வேஸ்ட். வாசப்படியை சின்னதா கட்டிட்டு வாசப்படியில் எரிச்சுக்கிட்டு அபசகணும். அவசரத்துல போகும்போது கால் தடிக்க விழுந்தா அது அபசகணும். பூனை குறுக்க போனா அபசகணும், தும்புனா அபசகணும். எந்த ஆக்டிவிட்டி எடுத்தாலும் அபசகணும் அபசகணும்னா இந்த பார், அபசகனத்தை பத்தி யோசிக்காம பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். விக்கி, யுஎஸ்ல இருக்கிற மாதிரி இங்க பேசாத. இது இந்தியா. இந்த பார், நீ படிச்ச பொண்ணு தானே, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. யூஎஸ்ல இருக்கவும் மனுஷன் தான், இந்தியாவில் இருக்கவும் மனுஷன் தான். 21st செஞ்சுரியில் வந்து இந்த மாதிரி நம்ம ஊர்க்காரன் மட்டும் தான் பேசுவான். வெளிநாட்டுக்காரன் பேச மாட்டான். அதனால தான் அவன் முன்னேறிட்டே இருக்கான். நாம இன்னும் அப்படியே இருக்கோம். புரியாதுடா உனக்கு. மா, சாரிமா. அம்மா சாரிமா, ப்ளீஸ்மா. கோவத்தில் ஏதோ பேசிட்டுமா. சாரிமா, ப்ளீஸ்மா. விக்கி, விக்கி, நீ கல்யாணம் முடியற வரைக்கும் ஜாக்கிரதையா இருடா. முக்கியமா அந்த போன் பண்றாள ஒருத்தி, அவ விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்டா. அவளை நினைச்சாலே எனக்கு அப்படியே நடுங்குதுடா. ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது, வந்த லேடிஸ்ல அந்த ஃபோன் பேசுற பொண்ணு கூட வந்திருக்கலாம்ல. ஏன் அவ பிளான் பண்ண மாதிரி இந்த தீ பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்குமா? சேச்சே, இவங்க எல்லாருமே நான் சொல்லி நம்ம அக்கம் பக்கத்துல இருந்து வந்தவங்கடா. அவங்க யாருமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கடா. மா, இந்த அளவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி யாரோ பயமுத்துறான்னா அவ கண்டிப்பா நம்மளை பத்தி தெரிஞ்சவளா தான் இருக்கணும்.